ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான செம விஷயம் வந்திருக்கு. என்னென்னா இந்த வாரம் 13வது வாரம். இதில் யாரெல்லாம் உள்ளே வர போகிறாங்க அப்படின்ற விஷயங்கள் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கருத்து நிக்சன் மாயா கண்டிப்பாக உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் புசுக்குன்னு 3 பேர் தான் உள்ளே வந்திருந்தாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப காண்டில் இருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி விஷயங்கள் சூப்பராக நடந்திருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 5 பேர் உள்ளே வந்திருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா, நிக்சன், தினேஷ், மணி, விஷ்ணு, அதுக்கப்புறம் நம்ம ரவீனா. ஸோ நம்ம நினச்ச விஷயங்கள் சூப்பராக நடந்திருக்கு. என்னென்னா கிட்டத்தட்ட 6 பேர் உள்ள நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரவீனா வந்துட்டு சேவ் பண்ணப்படுவார்கள் அப்படின்றத மாட்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா போன வாட்டி அவங்களுக்கு நல்ல ஓட்டு இருக்குது. சரிங்களா? இதில் ஓட்டு கம்மியாக இருந்தது பார்த்தீங்கன்னா விஷ்ணு, நிக்சன், மாயா, தினேஷ்க்கு நல்ல ஓட்டு வந்துட்டு இருந்தது, மணிக்கும் நல்ல ஓட்டு இருக்குது. ஸோ இந்த மாயா, நிக்சன், விஷ்ணு இந்த 3 பேரில் தான் பயங்கரமான ஒரு போட்டி போகுது. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகப்படியான ஆட்கள் இருக்காங்க, கம்மியான ஆட்கள் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த வாரம் கண்டிப்பாக வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கணுன்றதான் நம்மளோட கருத்து. அந்த டபுள் எவிக்ஷனில் மாயாவும் நிக்சனும் ஒன்று சேர்ந்து ஜோடியாக வெளியே போயிட்டாங்கன்னா சூப்பராக இருக்குன்றது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொமோ வரும்போதே பார்த்தீங்கன்னா மணி வந்து ரவீனா கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க. அதுதான் உண்மை. என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் எல்லாருக்குமே வந்து திணிச்சேன்னு வேறு சொல்லிட்டான். நான் பேசுறது உன்னை என்னத்துக்கு அஃபேர் பண்ணிச்சேன்றாரு. அப்புறம் நீ என்ன அப்போ குரூப்பிசம் பண்ணுறியான்ற மாதிரி அவர் கலாச்சிட்டு இருக்காப்புல ஒரு பக்கம். ஏன்னா அந்த நாமினேஷன் டைம்லேயே சொல்லியிருப்பார், இங்கே வந்துட்டு க்ளோஸாக இருக்கிறதுல வந்துட்டு ஒரு சீன் நடக்குது, ஓப்பன் நாமினேஷனில் ஒரு சீன் நடக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓவராக பேசியிருப்பாப்புல. ஸோ அந்த விஷயங்களை இங்கே வந்து ரவீனா கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா வந்துட்டு தினேஷை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. தினேஷ் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன வந்து தப்பாக கண்டினியூஸாக பேசிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. இவங்க ட்ரிகர் பண்ணாமல் இருந்தாவே நல்லாயிருக்கு. இவங்க பண்ணுறதெல்லாம் ட்ரிகர் கிடையாது. ஆனால் மற்றவங்கள மட்டும் வந்துட்டு தப்பாக பேசுகிறாருன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தினேஷ் வந்துட்டு இப்போ எதுக்கு என் பேரை வந்து நீங்கள் மாற்ற, அதுவும் நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது, அவர் ட்ரிகர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு நிக்சன் கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வருது. ஸோ வீடே வந்துட்டு ரணகல பூமியாக மாறிடுச்சு. இந்த டைமில் நம்ம விக்ரமும் சப்போஸ் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சூடாக பிறந்திருக்குமோ அப்படி மாதிரி தோணுச்சு. பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா கூடா நட்பு கேடாய் முடியும். சரி, உங்களோட கருத்துல சொல்லுங்கள். ஸோ கிட்டத்தட்ட 6 பேர் உள்ளே வந்திருக்காங்க. சமமாசாக இருக்குது. இதில் யார் இந்த வாரம் வெளியே போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.